ஈரான் போர் இன்னொரு மோசமான கட்டத்தை எட்டியிருக்கு. காரணம் ஈரான் மற்றும் கல்ஃப்ல இருக்கிற மற்ற நாடுகள்ல இருக்கிற கேஸ் மற்றும் கச்சா எண்ணெய் உற்பத்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன, இதனுடைய பின்விளைவு என்ன, இதுல இருக்கிற அரசியல் சூழ்ச்சி என்ன அப்படிங்கறத பத்தியும் டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு முறை எக்ஸ்போஸ் செய்யப்பட்டிருக்காரு. இந்த முறை அவர் எக்ஸ்போஸ் பண்ணது அமெரிக்காவினுடைய உளவு பிரிவின் தேசிய இயக்குனர் துளசி கபாட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பா இருக்கும். இன்னைக்கு மார்ச் 19 ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன். அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ வெளியிட போறோம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி கல்ஃப்ல இந்த பிரச்சனை தீவிரமடைஞ்சது அப்படிங்கறதுனால தான் இதே ஒரு தனி வீடியோவாக போறோம். மார்ச் 19ஆம் தேதிக்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பத்தி அடுத்த வீடியோ வருது, அதையும் தொடர்ந்து பாருங்க. கடந்த வாரம் ஈரானுடைய மிக முக்கியமான கார்க் ஐலாண்ட் அப்படிங்கிற தீவு மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா அந்த தாக்குதல்ல நாங்க அந்த தீவுல இருந்த ஈரானுடைய எண்ணெய் கிடங்குகள் மேல அட்டாக் பண்ணல அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தெளிவாகவே குறிப்பிட்டு சொன்னார். அவர் ஏன் அப்படி சொன்னார்னா, ஒருவேளை ஈரானுடைய எண்ணெய் கிடங்குகள் மேல இல்ல எரிசக்தி திட்டங்கள் மேல அமெரிக்காவோ இஸ்ரேலோ தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அதுக்கு பதிலடியாக ஈரான் கல்ஃப்ல இருக்கிற மற்ற நாடுகளுடைய கேஸ் மற்றும் எண்ணெய் உற்பத்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்தும், அது கல்ஃபே இன்னும் மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதனாலதான் அவரு அன்னைக்கு அந்த எண்ணெய் கிடங்குகள் மேல தாக்குதல் நடத்தல. அதுக்கும் முன்னாடி ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான்ல இருக்கிற மிகப்பெரிய எண்ணெய் கிடங்கு மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. அது மிகப்பெரிய தீ விபத்து அந்த எண்ணெய் கிடங்குல ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்கு தீ எரிஞ்சிச்சு. அதனுடைய விளைவாக சூழலியல் மாசும் ஏற்பட்டுச்சு. எண்ணெய் மழை பெஞ்சது, ஆசிட் ரெயின் சொல்லுவாங்க இல்லையா, பத்தி எறிஞ்ச எண்ணெய் எல்லாம் புகையாக போய் மேகத்தோட கலந்து எண்ணெய் மழையாக பெஞ்சிச்சு. அந்த தாக்குதலின் போதே அமெரிக்கா இஸ்ரேலை கண்டிச்சதாக ஒரு செய்தி வெளியாச்சு. இனிமேல் நீங்க எந்த விதமான எரிசக்தி திட்டங்களையும் குறிவைத்து தாக்கக்கூடாது அப்படின்னு இஸ்ரேலுக்கு அப்பவே டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. ஆனா நேத்து இஸ்ரேல் அந்த எச்சரிக்கையை எல்லாம் மீறி ஈரானுடைய சவுத் பாஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மிகப்பெரிய கேஸ் உற்பத்தி மையத்தின் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலை அடுத்து முதல் கண்டனம் சவுதி, கத்தார், UAE கிட்ட இருந்து தான் வந்துச்சு. இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் ரொம்ப ஆபத்தானது, பொறுப்பற்ற தன்மையிலான தாக்குதல், இந்த பிரச்சனையை இன்னும் தீவிரப்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு இந்த 3 நாடுகளும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இவ்வளவு நாளாக இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ கண்டிக்காம இருந்த இந்த நாடுகள் இப்ப கண்டிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தாக்குதலுடைய பின்விளைவு என்ன அப்படிங்கிறது புரியும். இது எவ்வளவு மோசமான ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவங்க இதை கண்டனம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஈரானுடைய எரிசக்தி திட்டங்கள் மேல நீங்க கை வைக்க கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லியும் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்திருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி இஸ்ரேலுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலுக்கு நாங்க நிச்சயம் பதிலடி கொடுப்போம். கல்ஃப்ல எந்தெந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்கனுடைய படைத்தளங்கள் இருக்கோ, அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செஞ்சிருக்காங்களோ அந்த நாடுகள்ல இருக்கிற கேஸ் மற்றும் கச்சா எண்ணெய் உற்பத்தி மையங்கள்ல இருந்து மக்கள், ஊழியர்கள் எல்லாரும் வெளியேறுங்க, நாங்க தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு ஒரு வார்னிங்கையும் கொடுத்தாங்க. ஈரான் போர் தொடக்கத்துல இருந்தே பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா கடந்த 2 நாட்கள்ல இஸ்ரேல் அவங்க மேல நடத்தின தாக்குதல் ஈரானை இன்னும் ட்ரிகர் பண்ணிருச்சு. குறிப்பா அவங்களுடைய கேஸ் உற்பத்தி மையத்தின் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 1. 2வது, கடந்த 2 நாட்கள்ல 3 முக்கியமான உயரதிகாரிகளை இஸ்ரேல் கொண்டிருக்காங்க. ஈரானுடைய பாதுகாப்புத்துறை தலைவர் அலி லாரிஜானி அவர் கொல்லப்பட்டார். ஈரானுடைய உளவு பிரிவின் தலைவர் இஸ்மாயில் கட்டீப் அவர் கொல்லப்பட்டார். ஈரானுடைய உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்யற பசீஜ் ராணுவத்தினுடைய தலைவர் கோலாம் ரெசா சுலைமானி இவரும் கொல்லப்பட்டார். இப்படி 3 பேரும் சேர்ந்து கொல்லப்பட்ட அதே நாள்ல கேஸ் உற்பத்தி மையத்தின் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டதை ஈரானால பொறுத்துக்கவே முடியல. அதனாலதான் இந்த மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. ஈரான் வார்னிங் கொடுத்த மாதிரியே நேத்து நைட்டு, அதாவது இன்று அதிகாலை இந்திய நேரப்படி தாக்குதல் நடந்திருக்கு. குறிப்பா கத்தார், UAE, சவுதியை நோக்கி இந்த தாக்குதல் போயிருக்கு. கத்தாரில் இருக்கிற ராஸ் லஃபான் அப்படிங்கிற உலகின் மிகப்பெரிய LNG உற்பத்தி மையத்தின் மேல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கத்தாரினுடைய இந்த ராஸ் லஃபான் அப்படிங்கிற அந்த தொழிற்சாலையும் ஈரான்ல தாக்கப்பட்ட சவுத் பாஸ் கேஸ் உற்பத்தி மையமும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருந்து தான் அந்த கேஸை எடுக்கிறாங்க. இந்த 2 நாடுகளுக்கும் இடையில கடல் இருந்தாலும் அந்த கேஸ் வர்றது ஒரே இடத்துல இருந்து தான் அப்படின்னு சொல்றாங்க, கடலுக்கு அடியில. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணத்தினுடைய ஒரு பக்கம் ஒரு நாடும் இன்னொரு பக்கம் இன்னொரு நாடும் இருக்கு. அப்போ 2 பேருமே அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கலாம் இல்லையா, அந்த கணக்குல தான் இப்போ அந்த 2 நாடுகளும் ஒரே பகுதியில இருந்து கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில தான் அந்த 2 கேஸ் உற்பத்தி மையங்களும் இருக்கு. அதனால தான் ஈரான் அந்த ராஸ் லஃபான் சிட்டியில இருக்கிற அந்த கேஸ் உற்பத்தி மையத்தை குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல 3 இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டதாக கத்தார் தரப்புல சொல்லியிருக்காங்க. அது என்ன டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நாங்க அசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த விதமான உயிர் சேதமும் அங்க ரிப்போர்ட்
ரிப்போர்ட் பண்ணப்பட்டதாக தகவல் இல்ல. ஈரானுடைய இந்த தாக்குதல் எல்லா சிவப்பு கோடுகளையும் தாண்டுற வகையில இருக்கு. இது ஏற்றுக்கொள்ளத்தக்க தாக்குதல் கிடையாது. கத்தார் திரும்ப தாக்குறதுக்கான அனைத்து உரிமைகளையும் கொண்டிருக்கு அப்படின்னு கத்தார் உடனடியாக ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஈரானுடைய தூதரக அதிகாரிகள், தூதரகத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லியிருக்காங்க. மிலிட்டரி ரீதியாக ஈரானுடைய அதிகாரிகளோ, ஊழியர்களோ யாராவது கத்தார்ல இருந்தாலும் அவங்களும் உடனடியாக வெளியேறப்பட வேண்டும் அப்படின்னு கத்தார் உத்தரவிட்டிருக்காங்க. யுஏல இருக்கிற ஹப்ஷான் மற்றும் பாப் அப்படிங்கிற 2 கேஸ் உற்பத்தி மையங்கள் மேல ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுக்கு யுஏஇ கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. பதிலுக்கு நாங்க தாக்குதல் நடத்துறதுக்கான அனைத்து உரிமையும் இருக்கு அப்படின்னு யுஏஇயும் சொல்லியிருக்காங்க. அதே நேரம் யுஏஇ கத்தார் மேல நடத்தப்பட்ட அந்த தாக்குதலையும் கண்டிச்சிருக்காங்க. கத்தாரும் யுஏஇ மேல நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை கண்டிச்சிருக்காங்க. சவுதியில 2 எண்ணெய் கிணறுகள் நோக்கி ஈரான் தாக்குதல் நடத்தினதாகவும் அதை சவுதி தடுத்திருக்கிறதாகவும் தகவல் சொல்லுது. இருந்தாலும் இன்னொரு தரப்புல இருந்து சவுதியினுடைய எண்ணெய் கிணறுகளும் தாக்கப்பட்டதாகவும் தகவல் இருக்கு. அது இன்னும் உறுதிப்படுத்த முடியல. இருந்தாலும் சவுதி அரேபியா தரப்புல இருந்து ஈரானை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. இன்னைக்கு சவுதி தலைநகர் ரியாத்ல அரப் மற்றும் இஸ்லாமிக் நாடுகளுடைய கூட்டமைப்பு, அதாவது அந்த நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்காக வந்திருக்காங்க. அந்த மீட்டிங்ல பேசின சவுதியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அவர் என்ன சொல்றாருன்னா, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஈரான் எங்களை புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஈரான் அண்டை நாடுகளை ஒரு சகோதர நாடாக பாக்குதா அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. எங்களை எதிரியா தான் ஈரான் பாக்குது. அது மட்டும் இல்ல, அரபு நாடுகளுடைய தலைவர்கள் சந்திக்கிற இந்த கூட்டம் நடத்தும் போது இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க. இது திட்டமிட்ட ஒரு தாக்குதலா எங்களுக்கு தெரியுது. எங்களை பிளாக்மெயில் பண்ணணும்னு ஈரான் நினைக்குதா? அப்படி நினைச்சாங்கன்னா அது ரொம்ப தவறான எண்ணம் அப்படின்னு சவுதி சொல்லியிருக்காங்க. அதோட முக்கியமா ஃபர்ஹான் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். கத்தார், யுஏஇ, சவுதி இந்த 3 நாடுகளுமே ஈரான் மேல எங்களுக்கு தாக்குதல் நடத்த அனைத்து உரிமையும் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்காங்க. இதைத்தான் நான் சொன்னேன். இஸ்ரேலுக்கு ஈரானுடைய அந்த கேஸ் உற்பத்தியின் மையத்தின் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம்னு. இஸ்ரேல் முதல்ல அமெரிக்காவை இந்த போருக்குள்ள இழுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்ப கல்ஃப் கண்ட்ரிஸை ஈரானுக்கு எதிராக இந்த போருக்குள்ள இழுக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்படி இஸ்ரேலினுடைய முயற்சிக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்டையர் கல்ஃபே ஈரானுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஈரானுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும், பதில் தாக்குதல் ஈரான் கிட்ட இருந்தும் கல்ஃப் மேல ரொம்ப தீவிரமாக ஆகும். அது கல்ஃபினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள், எரிசக்தி மையங்கள் மேல கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும். கல்ஃபுக்கு இத்தனை ஆண்டுகள் கிடைச்ச அந்த முன்னேற்றம் பின்னுக்கு தள்ளப்படும். அப்படி ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னா, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்ற மாதிரி இஸ்ரேல் அதை கை கட்டி வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கு மேற்கு ஆசியாவில் தான் தான் ஆதிக்கம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நீண்ட நாட்களாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அகண்ட இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு மறைமுக திட்டமும் அவங்களுக்கு இருக்கிறதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. அதன் அடிப்படையில பார்த்தோம்னா இஸ்ரேல் இந்த போரை இன்னும் பெருசாக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஆனா இஸ்ரேலினுடைய இந்த திட்டம், அதாவது கல்ஃப் நாடுகளை இந்த போருக்குள்ள இழுக்கிறதுக்கான அந்த திட்டம் இருக்கு அப்படிங்கிறது கல்ஃப் நாடுகளுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க ஈரானுடைய அந்த கேஸ் உற்பத்தி மையத்தின் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்த உடனே இந்த 3 நாடுகளும் இஸ்ரேலை கண்டிச்சாங்க. ஒரு வகையில இஸ்ரேலை கண்டிக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் அழுத்தம் கொடுக்கிற வகையில தான். உங்களை நம்பி தான் நாங்க உங்களுடைய படைகளை எங்களுடைய நாடுகள்ல வச்சோம். உங்களுடைய நண்பராக இருக்கிற இஸ்ரேல் இந்த போரை இன்னும் மோசமான கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நீங்க உடனடியாக அழுத்தம் கொடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கு. அந்த மெசேஜினுடைய விளைவு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் மீடியாவில் போட்ட அந்த பதிவின் மூலமாக நமக்கு தெரிய வருது. ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் கோபத்துல ஈரானுடைய சவுத் பாஸ் கேஸ் உற்பத்தி மையத்தின் மேல தாக்குதல் நடத்திட்டாங்க. அந்த தாக்குதல் பத்தி எங்களுக்கும் தெரியாது. அதாவது அமெரிக்காவுக்கு அந்த தாக்குதலை பத்தி தெரியாது. கத்தாருக்கும் அந்த தாக்குதலை பத்தி தெரியாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இதை பத்தி தெரியாத ஈரான் கத்தாரினுடைய ராஸ்லஃபான் கேஸ் உற்பத்தி மையத்தின் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரான் நடத்திய இந்த தாக்குதல் அன்ஜஸ்டிஃபையபிள், அதாவது நியாயப்படுத்த முடியாத ஒரு தாக்குதல்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. எப்படி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா அது கோபத்துல தாக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க நியாயப்படுத்துவீங்க. ஆனா அதுக்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தினா அதை நீங்க நியாயப்படுத்த முடியாத தாக்குதல்னு சொல்லுவீங்க. எவ்வளவு பெரிய பாரபட்சம் பாருங்க. இனிமேல் இஸ்ரேல் ஈரானுடைய எந்த விதமான எரிசக்தி திட்டங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தாது. ஆனா ஈரான் உடனடியாக கல்ஃப்ல இருக்கிற மற்ற நாடுகளுடைய எரிசக்தி திட்டங்கள் மேல தாக்குதலை நிறுத்தணும். அப்படி நிறுத்தலைனா இஸ்ரேலினுடைய உதவி இல்லாமல் அல்லது இஸ்ரேலினுடைய அனுமதி இல்லாமல் அமெரிக்காவே ஈரானுடைய அந்த சவுத் பாஸ் கேஸ் உற்பத்தி மையத்தை முற்றிலுமாக அழிச்சிரும்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஈரானை கண்டிச்ச டொனால்ட் ட்ரம்ப், நான் ஏற்கனவே சொல்லியும் ஈரானுடைய கேஸ் உற்பத்தி மையத்தின் மேல ஏன் தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னு இஸ்ரேலை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்கல. அவங்க கோபத்துல பண்ணிட்டாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, அவன் கோவக்காரன்பா, நீ தான் கொஞ்சம் பொறுத்து போகணும்ட்டு. அந்த மாதிரி டோன்ல தான் இந்த பதிவை அவர் போட்டிருக்காரு. ஆனா தாக்குதல் இதோட நிக்கிற மாதிரி தெரியல. குவைத்துல இருக்கிற எண்ணெய் ரிஃபைனரி மேலையும் ஈரானுடைய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதாக இப்ப அண்மை தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, கத்தாரை ஒட்டிய கடல் பகுதியில ஒரு எண்ணெய் வர்த்தக கப்பல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் முதல் கட்ட தகவல் வந்திருக்கு. அதை இன்னும் உறுதிப்படுத்தணும்.
கட்டுப்படுத்தணும். நேத்து நள்ளிரவுல இருந்து இந்த போர் எட்டியிருக்கிற நிலைமைய நம்ம வச்சு பார்க்கும்போது, ஒருவேளை இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதிய ஈரான் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, இடையூறும் கொடுக்காம, அனைத்து நாடுகளுக்கும் அனுமதி கொடுத்தாலும், அந்த வழியாக கப்பல்கள் போக அனுமதிச்சாலும், அந்த கப்பல்கள்ல எண்ணெயும், கேஸும் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. ஏன்னா இந்த தாக்குதலுக்கு பிறகு கத்தார் உட்பட பல்வேறு நாடுகள் தங்களுடைய கேஸ் மற்றும் கச்சா எண்ணெய் உற்பத்திய நிறுத்தி வச்சிருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, கேஸே இல்லாதம்போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக என்ன கப்பல் போய் என்ன பிரயோஜனம்? ஸோ இது கல்ஃபினுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. உலகத்தினுடைய பிரச்சனையாக கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைஞ்சுகிட்டு இருக்கு. இதை அனைத்து நாடுகளும் சேர்ந்து தான் முடிவுக்கு கொண்டு வரணும். நேத்து அமெரிக்காவுடைய கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்டுடைய டைரக்டராக இருந்த ஜோ கென்ட் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறதாக அறிவிச்சாரு. ஈரான் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலே இல்லை. தேவையில்லாம அமெரிக்கா இந்த போருக்குள்ள இஸ்ரேலால இழுக்கப்பட்டிருக்கு. ட்ரம்ப் ஏமாற்றப்பட்டிருக்கார் அப்படின்னு தன்னுடைய ராஜினாமா கடிதத்துல அவர் குறிப்பிட்டிருந்தாரு. மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு அடுத்ததா ஒரு சம்பவம், அடுத்த ஒரு எக்ஸ்போஸ் நடந்திருக்கு. இந்த முறை துளசி கபாட் அமெரிக்காவுடைய உளவு பிரிவின் தேசிய இயக்குனர். இவங்க கங்கிரஷனல் ஹியரிங், அதாவது அமெரிக்காவுல ஒரு சிஸ்டம் இருக்கு. எம்பிக்கள் முன்னிலையில அரசாங்கத்தினுடைய முக்கிய அதிகாரிகள் ஆஜராகி அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இது ஆன் கேமரா நடக்கும், பொதுவெளியிலும் இது பகிரப்படும். அப்படி நேத்து நடந்த கங்கிரஷனல் ஹியரிங்ல துளசி கபாட் பங்கேற்கிறாங்க. அவரை நோக்கி கேட்கப்பட்ட கேள்விதான் டொனால்ட் ட்ரம்பை திரும்பவும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. So the assessment of the intelligence community is that Iran's nuclear enrichment program was obliterated by last summer's airstrikes. Yes. In the opening statement you submitted to the committee last night also stated, quote, "There has been no effort since then to try to rebuild their enrichment capability," end quote, correct? That's right. And that's the assessment of the intelligence community. Yes. The White House stated on March 1st of this year that this war was launched and was, quote, "a military campaign to eliminate the imminent nuclear threat posed by the Iranian regime," end quote. That's a statement from the White House. Quote, "the imminent nuclear threat posed by the Iranian regime." Was it the assessment of the intelligence community that there was an imminent nuclear threat posed by the Iranian regime? The intelligence community assessed that Iran maintained the intention to rebuild and to continue to grow their nuclear enrichment capability. Was it the assessment of the intelligence community that there was a, quote, "imminent nuclear threat posed by the Iranian regime," yes or no? Senator, the only person who can determine what is and is not an imminent threat is the president. False. and he This is made the that worldwide worldwide threats hearing where you present to Congress national intelligence, timely, objective, and independent of political considerations. You've stated today that the intelligence community's assessment is that Iran's nuclear enrichment program was obliterated and that, quote, "there had been no efforts since then to try to rebuild their enrichment capability." Was it the intelligence community's assessment that nevertheless, despite this obliteration, there was a, quote, "imminent nuclear threat posed by the Iranian regime"? Yes or no? It is not the intelligence community's responsibility to determine what is and is not an imminent threat. Okay. That is up to Here's the the president problem. based on a volume No, of it is information precisely that he receives. it is precisely your responsibility to determine what constitutes a threat to the United States. This is the worldwide threats hearing where, as you noted in your opening testimony, quote, ஜூன் மாதம் நடந்த போர்ல அமெரிக்கா ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களை முற்றிலுமாக அழிச்சிட்டதாக சொன்னாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு துளசி கபாட் ஆமான்னு சொன்னாங்க. இப்போ ஈரான் திரும்பவும் அணு ஆயுதங்களை தயாரிக்கிற முயற்சியில் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு துளசி கபாட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெள்ளை மாளிகை இந்த போரை தொடங்கினதுக்காக காரணமாக என்ன சொன்னாங்க? ஈரான் கிட்ட இருந்து அமெரிக்காவுக்கு உடனடி அணு ஆயுத அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வெள்ளை மாளிகை கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இதை நீங்க ஏற்கிறீங்களா அப்படின்னு துளசி கபாட் கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிற முயற்சியில இல்ல, ஆனா அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு. ஈரானால அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த முடிவை எடுக்க வேண்டியது நான் கிடையாது, அமெரிக்க அதிபர் தான் அப்படின்னு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிச்சு அந்த இடத்துல பேசுறாரு. நான் இதுக்கு பொறுப்பில்லை அப்படின்னு துளசி கபாட் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவுடைய கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்டுடைய தேசிய இயக்குனர் ஜோசப் கென்ட் அவரும் ஈரானால அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னு சொல்றாரு. துளசி கபாடும் ஈரானால அச்சுறுத்தல் இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் அவங்களுடைய பேச்சுல வெளிப்பட்டிருக்கு. இவங்க 2 பேருமே ரொம்ப முக்கியமான ஆட்கள். இவங்க 2 பேருமே அமெரிக்காவுல மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை சேகரிக்கக்கூடியவங்க, அதன் அடிப்படையில முடிவெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற அதிகாரிகள். இவங்களே ஈரானால மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற எந்த விதமான நோட்டையும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் கொடுக்கல. அப்படி இருந்தும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை தொடங்கி இருக்காருன்னா,
இது தேவையில்லாத ஒரு போர் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப எக்ஸ்போஸ் ஆகுது, திரும்ப திரும்ப நிரூபிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு முக்கியமான ட்வீட்டை போட்டிருக்காரு. நேத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதரோட பேசுற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு ரகசிய லிஸ்ட் எடுத்து காட்டுறாரு. இதுல யார் யாரெல்லாம் நாங்க கொல்ல போறோம் அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கு, வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்னு அதை ஒரு காமிக்கலான வீடியோவாக வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை மையப்படுத்தி அப்பாஸ் அராக்சி ஒரு முக்கியமான பதிவு போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பேச்சுக்கு யோசிச்சு பாருங்க, ஈரான்ல இருக்கிற எந்த ஒரு அரசியல் தலைவராவது நாங்க இவ்வளவு பேரை கொல்றதுக்கு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம், இதை வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்னு இதே மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தா உலகம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கும்? உடனடியாக ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சில்ல கூட்டம் கூடியிருப்பாங்க, ஊடகங்கள் எல்லாம் ஆச்சா ஊச்சான்னு கத்தி இருப்பாங்க, உடனடியாக தாக்குதல் நடந்திருக்கும், இவ்வளவு ரெஸ்பான்சஸ் எல்லாம் வந்திருக்கும். ஆனா இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இப்படி வெளிப்படையா நாங்க இவ்வளவு பேரை கொல்ல போறோம் பேசுறாரு. இது சர்வதேச போர் விதிகளுக்கு எதிரானது. ஆனா உலகம் அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனையும் கொடுக்கல. ஐநா சபையும் இதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணல. இப்படி பாரபட்சமாக இருக்காதீங்க. இஸ்ரேலுக்கு இந்த கொலைகளை செய்யறதுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. ஏன்னா இஸ்ரேல்ல இருக்கிறது ஒரு தீவிரவாத அரசாங்கம். ஆனா உலகம் அதை வேடிக்கை பார்க்க கூடாது. அப்படி வேடிக்கை பார்க்கிறது மனித அறத்தை மீறுற மாதிரி ஆகும். வலுவாக இருக்கிறவன் என்ன சொன்னாலும் சரி, அவன் யாரையெல்லாம் எதிரியாக சொல்றாங்களோ அவங்க என்ன செஞ்சாலும் தப்பு அப்படிங்கிற இந்த மனநிலையை மாத்துங்க. இல்லாட்டி மனித அறமே இந்த உலகத்துல இருக்காது அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது மாதிரியே தான் பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல கத்தாரினுடைய எமீர் அவரை நான் தொடர்பு கொண்டு பேசினேன். கத்தார்ல இருக்கிற அந்த கேஸ் உற்பத்தி மையத்தின் மேலையும் ஈரான்ல இருக்கிற கேஸ் உற்பத்தி மையத்தின் மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக நான் பேசியிருக்கேன். உடனடியாக எரிசக்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்தப்படுறது நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு அவரோட நான் டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ட்வீட்டை அப்பாஸ் அராக்சி கோட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஈரானுடைய அந்த கேஸ் உற்பத்தி மையத்தின் மேல தாக்குதல் நடத்தினதை இம்மானுவேல் மேக்ரான் கண்டிக்கவே இல்லை. கண்டிக்காமையே இப்படி பேசுறது சரியா? ஈரானுடைய இந்த கேஸ் உற்பத்தி மையத்தின் மேலையும் அதுக்கு முன்னாடி ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான்ல எண்ணெய் கிடங்கு மேல நடத்தப்பட்ட தாக்குதலையும் இம்மானுவேல் மேக்ரான் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. அந்த எண்ணெய் கிணறு வெடிச்சதுல அவ்வளவு சுற்றுச்சூழல் மாசு ஏற்பட்டுச்சு, நிலத்தடி நீர் மாசு ஏற்பட்டிருக்கு, சாதாரண பொதுமக்கள் அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதையெல்லாம் பத்தி கண்டிக்காம பொதுவா ஒரு ட்வீட்டை போடுறாரு. இதுதான் உங்களுடைய அறமா அப்படின்னு அப்பாஸ் அராக்சி கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அமெரிக்கானுடைய ராணுவ தலைமையகமான பென்டகன் அமெரிக்கா காங்கிரஸ் அதாவது நாடாளுமன்றத்துக்கிட்ட இந்த போரை மேற்கொள்றதுக்கு 200 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கேட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகிருக்கு. தி வாஷிங்டன் போஸ்ட் செய்தி நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. 200 பில்லியன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தொகை! எல்லாமே அமெரிக்க மக்களுடைய வரிப்பணம் தான். எதுக்காக அமெரிக்க மக்கள் இந்த வரிப்பணத்தை கொடுக்குறாங்க? தேவையே இல்லாத ஒரு போருக்காக, இஸ்ரேல் விரும்புனாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த போருக்கு அமெரிக்க மக்கள் செலவு பண்ண போறாங்க. இன்னொரு பக்கம் தொடர்ந்து ஈரான் தாக்குதலை நடத்திட்டே தான் இருக்காங்க. பதிலுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, லெபனான்ல ஹெஸ்புல்லாக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த தாக்குதல்ல பொதுமக்கள் தான் அதிகமாக கொல்லப்பட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 968 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு. தொடர்ந்து மேற்காசியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இணைஞ்சிருங்க. நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா. இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.